Praise the Lord. நாள் 9 சுகமளித்தலும் பரிசுத்த ஆவியும். Today's devotion is day 9 on Holy Spirit and healing. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்தின் அடையாளமாக சுகமளிப்பதற்கான அதிகாரத்தை அளித்திருக்கிறார். The Holy Spirit empowers healing as a marker of God's kingdom. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நோயாளிகளை சுகப்படுத்தினார். Jesus healed the sick by the power of the Holy Spirit. அவர் நம்மையும் இதை செய்யவும் இதைவிட பெரிய காரியங்களை செய்யவும் அழைக்கிறார். He calls us to do the same and even greater things. சுகமடைவதற்கோ அல்லது பிறருக்கு சுகம் அளிக்க விரும்புவதற்கு முன்பாக தேவனுடைய சுபாவத்தின் ஒரு பகுதி அது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In order to receive healing or to minister healing to others, we need to understand that healing is a characteristic of God. யாத்ராகமத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. In Exodus we see God calls himself, I am the God that heals you. இரண்டாவதாக சுகமளித்தல் சிலுவையின் வாக்குத்தத்தமாகும். Secondly, healing is a promise from the cross. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். As it says in Isaiah, by his stripes we are healed. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் நமக்கு சுகமடைதல் சாத்தியமாக்கப்பட்டது. Because of the death of Christ on the cross, healing is now possible by us. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் இதை பெறுவதற்கான வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். And the Holy Spirit gives us the power to receive it. லூக்கால நம்ம பார்க்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்ததோடு நோயாளிகளையும் சுகப்படுத்தினார் என்று. In Luke we see Jesus was anointed by the Holy Spirit to proclaim the gospel and heal the sick. அவரிடத்துக்கு பலவிதமான நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர் எல்லாரையும் சுகப்படுத்தினார். They brought out to him all that were sick and he healed every one of them. முக்கியமாக லூக்கால நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 5வது அதிகாரத்தில் அது கர்த்தருடைய சுகப்படுத்தும் வல்லமை அவரிடத்தில் வலிமையாக இருந்தது என்று லூக்கா குறிப்பிட்டுள்ளார். Luke noted a special anointing of the Holy Spirit that was present to heal the sick. அந்த நிமிஷத்துல தான் ஒரு பக்கவாதத்தில் வந்த ஒரு மனிதனை கண்டு இயேசு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். It is at that moment that Christ looked at a paralyzed man and said, your sins have been forgiven, take your bed and walk. அங்கே இருந்தவர்கள் அவருடைய அதிகாரத்தை கண்டு சந்தேகித்தார்கள். Those that were there doubted his authority. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளில் மக்கள் அவர் நோயாளிகளை சுகப்படுத்தும் வல்லமையை சந்தேகிக்கவில்லை. ஏனால் அதை கண்கூடாக பார்த்தார்கள். During the time of Christ, people didn't doubt his authority to heal the sick because they saw it with their own eyes. ஆனால் அவர் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை அவர்கள் சந்தேகித்தார்கள். But they doubted or questioned his authority to forgive sins. ஆனால் இன்றைக்கு மத பழக்கங்கள் தலைகீழாக மாறிவிட்டன. But today religious practices has turned upside down. இப்போது பலர் தேவன் நாம் கேட்கும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று நம்புகிறார்கள். Many people now believe that God, when we ask, God forgives us our sins. ஆனால் நம்முடைய நோய்களை சுகப்படுத்த முடியுமா என்று அறியாமல் இருக்கிறார்கள். But doubt whether he can actually heal us. இயேசுவினிடம் வார்த்தையும் சுகத்தையும் பெற அநேகர் வந்தார்கள். Many came to Jesus to receive the word and healing. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அவர் வார்த்தையை போதித்தார், சுகத்தையும் போதித்தார். Jesus proclaimed the gospel and healing by the power of the Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் சுகத்தை பெறவும் பிறருக்கு அளிக்கவும் முடியும். With the same power and anointing of the Holy Spirit, we too can receive healing and minister healing to others. தேவனுடைய ஜீவன் நம்முடைய உடலுக்குள் பாய்கிறது. அந்த ஜீவன் நோய்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் வெளியேற்றி நீக்குகிறது. The life of God flows into our physical body, and it is this life of God that will drive out sicknesses and diseases and infirmity. நினைவில் கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் உள்ள இருந்த அதே ஜீவன் நமக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. Remember, the same life of God that was in Christ is flowing through us. சுகத்திற்காக நாம் வேண்டிக் கொள்வதை விட பரிசுத்த ஆவியினுடன் இணைந்து சுகத்தை அறிவிக்கும் பழக்கத்துக்கு நாம் வர வேண்டும். We should resist asking for healing and practice partnering with the Holy Spirit to command the healing.
ஆமென். Amen.